மாமணி என்கிற பட்டத்தை முன்னாள் புதுச்சேரி முதல்வர் சண்முகம் ஐயா அவர்கள் இவருக்கு வழங்கியுள்ளார்கள். தமிழர் வேளாண் முறையில் அளப்பரிய ஈடுபாடு கொண்டு 2016 தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி உலகம் முழுவதும் தமிழர் வேளாண்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். தமிழர் விவசாய முறை, நீரை கட்டமைப்பது, மழை மேகங்களை உருவாக்குவதற்கான பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். பல்வேறு பண்ணைகளுக்கு சென்று இலவசமாக தகுந்த ஆலோசனை பயிற்சிகளை வழங்குகிறார்கள். வயல்வெளிகளில் வரப்பினை உயர்த்தி நீரின் மட்டம் உயர பெரிதும் வழிவகுக்கிறார்கள். ஐயா அவர்கள் 40 வருடம் தமிழர் மருத்துவத்தில் அனுபவம் பெற்றவர். ஐயா அவர்கள் நம்மாழ்வார் விருது பெற்றுள்ளார். பல்வேறு சிறந்த தலைப்புகளில் நம்மோடு உரையாடியுள்ளார்கள். உணவு, உடல், உலகம், மருந்து, மருத்துவம், மருத்துவர் என்ன செய்கிறார்கள், பசியே உயிர் காக்கும், பசி எனும் மாமருந்து, பசியேதான் கடவுள் என்ற பல்வேறு தலைப்பில் நம்மோடு உரையாடியுள்ளார்கள். இன்று விரும்பும் வரை வாழ்வது எப்படி என்ற மிகச்சிறந்த தலைப்பிலே நம்மோடு சிறப்புரை அருள உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க துவங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான மாலை வேளையிலே தமிழ் ஆனந்த யோகம் குடும்பத்திலே இணைந்து உங்களோடு அளவளாவி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன். ஒரு அருமையான தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். விரும்பு வரை வாழ்வது எப்படி. சாதாரணமா கேட்டீங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன், விரும்புற வரைக்கும் வாழணும்னா என்ன, வாழறதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்களேன். நான் ஒரு 80 வயசு 85 வயசு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணும்னு பார்க்குறேன். என் பேரன் கல்யாணம் வரைக்கும், என் பேரன் பிறந்தா தேவலாம், அப்புறம் பேரன் பிறந்தா பேரன் கல்யாணம் வரைக்கும் வாழணும்னு பார்க்குறேன். விரும்பு வரைன்னா நம்ம ஒரு காலம் வைக்கிறோம், இவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னா ஒரு 100 வருஷம் வரைக்கும் ஆச்சும் வாழ்ந்துடணும்னு பார்க்குறேன். எப்படி நீ ஆசைப்படுற சொல்லு, எவ்வளவு எப்படி விருப்பப்படுற? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் விரும்பு வரை வாழ்வதுன்னா காலத்தை தான் எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இத்தனை வருடங்கள் அப்படின்னு. இதைதான் உண்மையாவே எல்லாருமே சொல்லுவாங்க. விரும்பு வரை வாழ்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில இந்த மாதிரி பதில் சொல்றவங்க அவ்வளவு பேரும் தெரியாம சொல்றாங்க, அல்லது பொய் சொல்றாங்க, அல்லது அவங்களுக்கே விரும்பு வரை வாழறதுன்னா என்னன்னு தெரியாம, விரும்பு வரை வாழறதுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். விரும்பு வரை வாழறதுன்னா ஆண்டுகளை குறிப்பிடவில்லை, காலத்தை குறிப்பிடவில்லை. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு விருப்பம்னு கேட்கிறோம். இப்ப நான் ஏதோ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சட்டை எடுக்க போறீங்க, நான் ஆசைப்படுறீங்க, ஒரு கடைக்கு போறோம். 2-3 பேரு 2-3 விதம். ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, கடைக்கு போறேன், ஒரு சட்டை வாங்கணும் போறேன். இன்னொருத்தர் முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை பத்தின ஒரு எண்ணங்கள்ல, சின்ன குழந்தையா இருக்காங்க அல்லது பெண்களா இருக்காங்க அல்லது அதுல ஆர்வம் உள்ளவங்க, ஒரு இளைஞனா கூட இருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஜவுளி எடுக்க போறதா இருக்கேன், அந்த கற்பனைகள்லயே இருப்போம். அது விருப்பம். எந்த மாதிரி சட்டை எடுக்கணும், எந்த கடையில போய் எடுக்கணும், எந்த மாதிரி நிறம், அங்க கிடைக்கலன்னா என்ன செய்யுது, இந்த மாதிரி பல்வேறு விதமான சிந்தனைகள் வரும். இது விருப்பம். விரும்பும் வரை சரி அப்படியே போயாச்சு, வாங்கியாச்சு. விருப்பம் அந்த இடத்துல முடியுதா? 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாச்சு, விருப்பம் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, விருப்பம் முடியறதே இல்லை. இதனாலதான் ஆன்மா பல பிறப்புகளை எடுக்கிறது. விருப்பம் முடிவற்றது. விருப்பம் என்பது தேடல், தேடல் என்பது இயக்கத்தை நோக்கிய நகர்வு. இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பிறப்போட நம்ம முடிச்சுப்போமா, முடிச்சுக்க முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிங்க? செத்து போகாமலே இருக்கிறது. மறுபடியும் பிறக்கிறதே இல்லைல்ல. செத்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் பிறப்போம். செத்து போகாமலே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி உலகத்திலேயே ஆராய்ச்சி செய்த மிக பெரும் அறிஞர்கள் கூட்டம், அறிவியல் அறிஞர்கள் கூட்டம் அப்படின்னீங்கன்னா தமிழ்ல தான் இருக்காங்க. அவங்கதான் சித்தர்கள்.
திருவள்ளுவர்லாம் கூட எப்படி ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த உடல் கிடைத்தற்கரியது. இந்த உடலை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கடைசியா எல்லாம் ஆன்மாவாயிரும், மறைஞ்சிரும், தோண்டியதெல்லாம் மறைந்து விடும் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வேதாந்திகள் அப்படின்னு பேரு. ஆனா இதிலிருந்து மாறுபட்டு உடல் அழியாதுன்னு சொன்ன ஒரு கூட்டம் இருக்கு. இது இது வந்து ஒரு புதிய தகவல் உங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனந்த யோகம் குடும்பத்துக்கு. உடல் அழியாது. அழிந்தாலும் உடலை மீட்டு எடுக்க முடியும். இந்த அடிப்படையில தான் இன்னைக்கும் நம்ம வந்து கல்லறையிலலாம் பெட்டி உள்ள வச்சு புதைக்கிறோம். பள்ளிவாசல்லையும் அந்த மாதிரி தனித்தனியா புதைக்கிறோம். நம்மளும் வந்து மீண்டும்னு சொல்லிட்டு சமாதி கட்டுறோம். அந்த உடல் வந்து நித்தியத்தன்மை உடையதா போகணும் அப்படிங்கிறதுக்காக எரிக்கிறோம். இப்படி பல்வேறு வித சடங்குகள் செய்றோம். ஆனா மறுமை உண்டு அப்படின்னு நிறைய மதங்கள் வந்து சொல்லுகிறது. மதங்கள் சொல்லுகிறது. இந்த மறுமை உண்டு, மறுபடியும் மறுபிறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மறுபிறப்பு இல்ல. இறப்பிலிருந்து மீண்டு எழுப்புதல். இதுதான் இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் கூட என்ன செய்யுது? மறுமை வரும்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? மறுமைன்னா அப்ப இறக்காம இருக்கிறது தாங்க இந்த விருப்பம் அழியாமல் இருப்பது. விருப்பம் இல்லாம இருக்கவே முடியாது. விருப்பம் என்பது இயக்கம். இந்த இயக்கம் இல்லாம இருக்க முடியாது. சரி, இது வந்து வாழ்க்கையினுடைய எல்லை அல்லது முடிவ பத்தினது. நம்ம சாதாரணமா வரலாம். விரும்புற வரை வாழறதுன்னா, ஒரு 85 வயசு அதெல்லாம் வேணாம். ஒரு 100 வருஷம் வாழ்ந்தா போதும். அதுவே பெருசு. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிர்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிர்றேன். அப்படின்னா கூட 80 வயசு வரைக்கும், 85 வயசு வரைக்கும். எது வரைக்கும் ஓடுதோ, அது வரைக்கும் பார்த்துக்கலாம். அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி விரும்பும் வரை அப்படிங்கிறது உண்மையில் காலத்தை குறிப்பிடவில்லை. மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பொருளை சார்ந்து, இயக்கத்தை சார்ந்து வருகிறது. பொருளை சார்ந்து வருகிறது. சட்டை வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா? சட்டைங்கிறது விருப்பம். அது வந்து பொருள். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது இயக்கம், வேலை. ஆனா அது வந்து ஒரு பொருள். ஆக ஒரு பொருள் நிலையான ஒன்றை நோக்கி நகர்வதைத்தான் நாம் விருப்பம் என்று சொல்லுகிறோம். ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ஊரை குறிப்பிட்டு ஒரு பொருள் அங்க நோக்கி நகர்றது. 85 வயசு வரைக்கும் வாடுறேன்னு சொல்றது வந்து எப்படி பொருளாகும்? அது காலத்த தானே குறிக்குது. அப்படின்னா, காலம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் வாழுகின்ற முறைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு இன்பமா இருக்கும். அப்படியே ஏதோ பொழுது விடிஞ்சது. சாப்பிட்டோம். ஆமா. சாப்பிட்டோமா? காப்பி குடிச்சோமா? அடுத்து ஏதோ டிஃபன் பண்ணோமா? சரி அடுத்து ஒரு தூக்கத்த போட்டோமா? அடுத்தது இப்படி கடத்தல் பக்கம் போவோம். வருவோம். இது வந்து ஓரளவு எல்லாமே இருந்த பிறகு நடக்கிற நிகழ்வு. இல்லாத நிகழ்வு பறந்துகிட்டு இருப்பான். ஐயய்யோ! இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா அவ்வளோதான் தொலைஞ்சுது. இன்னைக்கு வருவாய் வரணும். இது நிகழ்வு. நிகழ்வு. ஆனால் பொருளை நோக்கிய நகர்வு. ஒவ்வொன்னுமே பொருளை நோக்கிய நகர்வு. சாப்பிடுறது, அடுத்து காப்பி குடிக்கிறது, சாப்பிடுறது, அடுத்தது தூங்குறது. இது எல்லாமே நிகழ்வுகள் பொருளை குறிக்கின்றன. இந்த உடம்பு மறைஞ்சிருச்சுன்னா, இந்த நிகழ்வுகள நீங்க அளக்கவே முடியாது. நீங்க என்ன மாரி நிகழ்வுங்கிறது எப்படி தெரியும்? உடலை வைத்துதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அளவிடப்படுகிறது. ஒரு பொருளை வைத்துத்தான், ஒரு பொருளின் அசைவை வைத்துதான் காலமே குறிப்பிடப்படுகிறது. காலம் தனியா இருக்கவே இருக்காது. ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நகர்வதைத்தான் காலம் என்று சொல்கிறோம். இதுவரையில் சொன்ன யாருமே இத சொல்லவே இல்லைங்க. காலம் என்பது பொருளை சார்ந்து வருகிறது. 50 வருஷம் வரைக்கும் வாழுதுன்னா பொருள குறிக்குது அது. காலத்த குறிக்கல. அந்த பொருளினுடைய தாக்கு பிடிக்கும் திறன், அந்த பொருள் எவ்வளவு நாள் வரையில் தன் இயக்கத்தில் நிற்கிறது, பொருளை குறிப்பிடுகிறது. பொருள் மறைஞ்சிருச்சு. காலமே காணாம போயிடும் அதுக்கப்புறம். 5000 வருஷத்துக்கு முன்ன எது இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. காலம் வந்திருக்கும் போயிருக்கும். பொருள் இருந்தா தான் நீங்க காலத்தையே காட்ட முடியும். காலம் பொருளற்றது இல்லை. பொருள் வடிவமானது. இதத்தாங்க உலகத்திலேயே சித்தர்கள் சொன்னாங்க. தமிழ் சித்தர்கள் மட்டும் தான் பொருள் முதல்வாதிகள் என்று சொல்லப்பட்டார். அவங்க தான் பொருள் அல்லாது இயக்கம் இல்லை. பொருளை சார்ந்து இயங்குகிறது.
சரி, இதுக்கும் விரும்புற வரைக்கும் வாழறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏதோ சம்மந்தம் இல்லாம ஏதாவது மக்களுக்கு பயன்படுற மாரி பேசணும்னு பார்த்தா, என்னமோ வேதாந்தம் பேசுற மாரி, ஏதோ வயசான ஆளுகளுக்கு பேசுற மாரி பேசுற. ஏதாவது ஒரு யூத்துக்கு பேசுற மாரி பேசுறியா? சின்ன வயசுக்காரங்களுக்கு பேசுற மாரி பேசுறியா? நிச்சயமா. நமக்கு தான் பேசப் போறோம். விரும்பும் வரைங்கிறது, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பு, பொருளை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு, பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு. இப்ப சட்டை வாங்குறதே எடுத்துக்கங்களேன். சட்டம் வாங்குற வரையில் அதைப் பற்றிய இன்பமான எண்ணங்களில் இருத்தல். அதை கற்பனை செய்து கொண்டிருத்தல். அதை நோக்கி போறப்ப கூட சந்தோஷமாவும், பத்திரமாவும், மகிழ்ச்சியாகவும் போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி வினாடி இன்னும் ஒரு 8:15க்கெல்லாம் கடைய 8:30க்கெல்லாம் சாத்திருவான் அவன். நம்ம மணி 8:15 ஆயிட்டு வந்து பறந்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு இன்பமானது இல்ல. சட்டைய வாங்குனோமா, ஏதாச்சும் ஒண்ணு எடு. வேலை முடிஞ்சுது. இது வந்து இது வந்து வாழறதே இல்ல. அந்த விருப்பமே இல்ல. ஒரு சட்டை வாங்கணுங்கிறது என்னமோ ஒரு கடமை மாதிரி. இது விருப்ப வாழ்வு இல்லை. விரும்பும் வரை வாழ்வது இல்லை. 85 வயசு வரைக்கும் வாழ்றேன். சட்டை வாங்கணும், தூங்குனேன், சாப்பிட்டேன், எந்திச்சேன், ஓடுனேன், ஓடியாந்தேன். கல்யாணம் பண்ணேன், புள்ள குட்டி பெத்தேன், வாழ்ந்தேன். அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருக்கு. நம்மளும் கடந்து வந்துட்டு இருக்கோம். எங்கேயாவது இதுல இன்பத்த வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கோம்லங்க. நீங்க சொல்லுங்க. மனசார சொல்லுங்க. இதுதாங்க விரும்பும் வரைன்னா என்னங்க? ஒவ்வொரு பொருளையும் விரும்புகின்ற வரையில் பத்திரமாகவும், பாதுகாப்பாகவும், வா பெற்றுக்கொள்ளும் வரையிலும், பெற்ற பிறகும் பொருள் விரும்பும் வரையில் நீங்க வாழணும். எப்படி? நீங்க விரும்புற வரையில் இல்ல. அந்த பொருள் விரும்பும் வரையில் நீங்கள் வாழ வேண்டும். உங்க உடம்பா இருக்கட்டும், நீங்க வாங்குற ஒரு பொருளா இருக்கட்டும், அந்த பொருள் பத்திரமா இருக்கணும். அதான் நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, பாத்ரூம் துடைக்கிறது. பாத்ரூமுக்கு உயிர் வந்ததுன்னா, இந்த ஆளுங்ககிட்ட தாங்க நான் பாத்திரமா இருக்கணும்னு சொல்லணும். ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அந்த வண்டிக்கு உயிர் வந்து பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவ நான் வண்டியா பொறுப்பெடுத்தேன்னா, இந்த ஆளுகிட்ட தாங்க நான் வண்டி அவ்வளவு ஸ்மூத்தா ஓட்டணும். காத்துல பறக்கிறது மாரி போகணும். தேவையில்லாம திடீர்னு குப்புற விழுறது மாரி பிரேக் அடிக்கக்கூடாது. கிளட்ச் எது, கியர் எதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி அந்த இன்ஜினுக்கே குழப்பம் வந்து, எத போட்டு அழுத்துறான்னு தெரியாம அத கட்டாமுடான்னு சத்தம் போட்டு, அதாவது இது வந்து வாழ்க்கையே இல்ல இது. வாழுகின்ற விதமே இல்லை. பொருள்கள் பெருமைப்படும்படியாக வாழ்வது தாங்க வாழ்க்கை. வீடா இருக்கட்டும். பொருள்கள் பெருமைப்படணும். சட்டையா இருக்கட்டும், நீங்க வச்சிருக்கிற பேனாவா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், சாப்பிடுகிற உணவாக இருக்கட்டும், சாப்பிட்டு முடித்த பிறகு வீசுகின்ற இலையாக கூட இருக்கட்டும். சரியா? அழகா நளினமா உட்கார்ந்து, பெருமையா உணவை வீணாக்காம, பத்திரமா உட்கார்ந்து சாப்பிடணும். வீட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே நம்மள மாரி வாழ்வாங்களா? நான் அடுக்கி தாங்க வைக்கிறேன். ஒரு நாள் சொன்னாங்க. யாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. சத்தியவாணி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. நான் வந்து சுத்தம் பண்ணி அடுக்கி தாங்க வைப்பேன். ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் கலைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு குடும்பமா தான் பேசிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு புரியிற மாரி சாதாரணமா தான் பேசுறேன். ஆனா மிகப்பெரிய செயல்கள் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான செயல் வந்து மகிழ்ச்சி. ஆனந்த யோகம்னு பேர் வச்சிருக்கோங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு இது. எந்த நேரமும் மனசுல உற்சாகமும், புன்னகையும் முகத்துல இருக்கணுமா இருக்கணும். இல்ல கொஞ்சம்னா எங்க அம்மா கூப்பிட்டாங்க. எங்க இந்த ஆளு பாட்டுக்கு வழக்கம் போல எங்கேயாச்சும் போய் குந்திருவாரா என்னமோ எதுக்கும் கூப்பிட்டு ஒரு தடவ ஞாபகப்படுத்தி வைப்போம் அப்படின்னு. அவங்க கூப்பிட்டதும் சொன்னேன். அம்மா ஐயா பவுடர் அடிச்சிட்டாரு, வாட்சி கட்டிட்டாரு, சட்டை போட்டாரு, தயாராயிட்டாருன்னு சிரிச்சாங்க அவங்க. எதுக்கு இருக்கிறவங்க ஒரு புன்னகையோட இருக்கணும். நம்ம எதுக்க வரவங்க. சரியா? அந்த மாதிரி எங்க ஒரு போனாலும் உங்கள சுத்தி ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு பொருள பயன்படுத்துறது நீங்க பயன்படுத்தும்போது, அடுத்தவங்க அத பார்க்கும்போது, அடடா! இந்த மாதிரில இந்த பொருள நம்ம வச்சுக்கணும். இதுதாங்க விரும்பும் வரை வாழ்க்கை. அடுத்தவன் கூட விரும்புறான் பாருங்க. இப்படி இல்ல பொருள வச்சுக்கணும்னு. இதுதாங்க விரும்பும் வரை வாழறது. 55 வயசு வரைக்கும் வாழறது இல்லைங்க சாமி. பொருள் பத்திரமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தா இவன்கிட்ட வாங்கணும் பொருளு. வாழ்ந்தா இவன்கிட்ட வாங்கணும். பொருள் அவன் கையால வாங்கணும். அப்பா அவன மாரி பத்திரமா வச்சுக்க முடியாதுப்பா பொருள. நம்மலாம் வச்சுக்க முடியாது. அப்படி நினைக்கணும். அம்மா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ? ஐயா ஹலோ? கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா நல்லது. எனக்கு சந்தேகம் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்ததும் பயமாயிடுச்சு. இல்லைங்கய்யா கேக்குதுங்கய்யா
இது வந்து நமக்கு புரியணும். விரும்பு வரை வாழ்வதென்றால் பொருள்கள் விரும்பும் வரையில் பொருள்களை பத்திரமாக வைத்திருப்பது விருப்பம். பொருள்களை வாங்குவது விருப்பம். பொருள்கள் கெட்டு போகாமல் பயன்பாட்டில் மகிழ்வை கொண்டு வரும்படியாக வாழ்வது விருப்பம். 85 வரையில்னாக்கா நீங்க என்ன அப்படியே சிலையாவா இருக்க போறீங்க? 100 வருஷம் வரைக்கும் இருக்க போறோம்னா சும்மா சிலையா அப்படியே வச்சிருக்க போறீங்க. 100 வருஷம் வந்துட்டுப்பா. இந்த சிலை 100 வருஷம் வந்துட்டுப்பா, இன்னும் உடைஞ்சு போலாம். அந்த சிலை அனுபவிக்குதா எதாச்சும்? ஒண்ணும் இல்லல்ல. நம்ம வழி நெடுக அனுபவிக்கிறோம். என்னெல்லாம் அனுபவிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சதுல இருந்து, பொழுது போனதுல இருந்து, நல்லது, கெட்டது, நாளு, கிழமை, தேவைகள், நம்முடைய உற்றார் உறவினருடைய நன்மைகள், தீமைகள், கொண்டாட்டங்கள், துக்கம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன். துக்கத்துல கூட ஒழுக்கமும், அமைதியும், பெருமைப்படும் விதமாகவும் இருக்கணும் துக்கம். நமக்கு தெரியாம நடந்துருது. இந்த துக்கத்தை எப்படி எதிர்கொள்றது? ஓன்னு அலறி ஒப்பாரி வச்சு எல்லாருக்கும் இதுக்கு இது பண்ணி மனசுக்குள்ள 1000 இருக்கலாம். இந்த துக்கத்தை ஆற்ற முடியாத துக்கம்தான். மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு பொறுமை அழுகின்ற துக்கம்தான். அந்த துக்கம் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது. தவறுதலாக நடந்துவிட்ட தவறு. அந்த வருத்தம் பொருளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உயிருக்கு நெருக்கமானவர்களை இழந்திருக்கலாம். இழப்பு என்பது நாம் அறிந்தோ அறியாமலோ வருகிறது. இழப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இலக்கணமா பேசினா ஒண்ணும் முடியாது. ஏன்னா சீரியஸா இருக்காரு, கேன்சர் வந்துட்டு. இழப்பை ஈடுகட்டுறது எப்படி? இழப்பை சரி செய்யறது எப்படி? வருமுன் காப்பது. அம்மா ஐயாவோட நெட் இதா இருக்குன்னு நினைக்கிறேங்கம்மா. ஆமா ஆமா, விட்டு விட்டு கேக்குது. ஆமாம்மா, இப்போ அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹலோ அம்மா, கேக்குதா? ஐயா இப்ப தெளிவா கேக்குதுங்கய்யா. அது நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கய்யா, விட்டு விட்டு கேக்குது. சரிம்மா, இப்போ சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப தெளிவா விரும்பும் வரை இருக்கு. நல்லதுமா. சாரிம்மா, என்னுடைய பேச்சுலதான் இந்த மாதிரி நடக்குதா? எல்லா பேச்சாளருக்கும் நடக்குதா தெரியலீங்கம்மா. வந்து இல்லைங்க இல்லைங்க. இந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப சரியா வடிவமைக்கணும். இதுதாங்க வாழ்க்கையில விருப்பம். விரும்பும் வரை வாடுறதுன்னா ஒவ்வொன்றையும் ரொம்ப சரியா வடிவமைக்க கத்துக்கணும். வீடுன்னா கூட்டுறோமா இல்லையா? சாப்பிடணும்னா சமைக்கிறோமா இல்லையா? வெளியில போகணும்னா துணி கட்டுறோமா இல்லையா? இதையெல்லாம் பொதுவா நம்ம வடிவமைக்கிறோம். வீட்டை விட்டு வெளில போனா போட்டணும். இது பொதுவான வடிவமைப்பு. அதுல சிறப்பு என்ன? எந்தெந்த பொருளை எப்படி வச்சுக்கணும்? வீட்டை பூட்டிட்டு வெளியில போய் இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா வீடு அவ்வளவு கவர்ச்சியாவும் அழகாவும் இருக்கும். ஒழுங்கா பெயிண்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இதுதான் விரும்பு வரை வாழறது. வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் எங்கெங்க வச்சிருக்கீங்கன்னு நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியணும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனந்தயோகத்துல வந்து நான் எப்ப பார்த்தாலும் பொருளை பத்தியே தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மன உணர்வுகளுக்குள்ள கொண்டு போகவே இல்லை நான். மன உணர்வுகளை கடந்த எண்ண அலைகளுக்குள்ள உங்களை கொண்டுட்டு போய் நான் புதைக்கவே இல்லை. நான் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கேன் உங்களை. ஏன்னா இங்கிருந்து தான் நீங்க அங்கவே போறீங்க. நீங்க ஒரு பொருளை பெருமையா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களுக்குள்ள பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களை நினைவுபடுத்துங்கன்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் படுத்துறீங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் நீங்கள் அன்றைய நிகழ்வுகளை அமைதியாக உட்கார்ந்தோ படுத்துக்கொண்டோ கண்டிப்பா சிந்திக்கணும். என்ன செஞ்சோம்? எப்படி செஞ்சோம்? இது சரியா செஞ்சிருப்போமா? எவ்வளவு நேரம் எடுத்தோம்? இன்னும் சொல்லப்போனா நம்ம இந்த மாதிரி வாழவே இல்லை. விரும்பும் வரை இன்றைக்கு வரையில் இந்த வினாடி வரையில் நீங்கள் வாழ்ந்ததாக நான் நம்பவே இல்லை. நிறைய பேர் உலகத்துல நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். விரும்பும் வரை நான் வாழ்ந்துட்டாங்க. இல்லவே இல்லை. இவங்க நிறைய நேரங்களே இவங்க வருத்தம் தான் பட்டிருப்பாங்க. பொருளை வாங்கினதுல வருத்தம் பட்டிருப்பாங்க. பொருளை அனுபவிச்சதுல வருத்தம் பட்டிருப்பாங்க.
வாங்கின பொருளை ஏமாந்துட்டேன்னு வருத்தப்படுறான். வாங்கின பிறகு பொருள் வீணா போயிருக்கும். அல்லது பொருளை இவங்க பார்க்காம பொருள் தானாவே அழிஞ்சு போயிருக்கும். ஆமாப்பா என்னால முடியல. என்ன பண்றது? கஷ்டப்பட்டு வாங்கினேன். அது இப்ப நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல, விட்டுட்டேன். இப்படி எதிலுமே விருப்பத்தை தொட்டு விருப்பம் காணாமல் போய்விடும். விருப்பம் அழிஞ்சு போயிரும். விருப்பம் இல்லாமலே திருப்பி அழிஞ்சு போயிருவோம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி இல்லாமல் விரும்பும் வரை வாழ்வது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பொருள்கள் தான் நம்மளுக்குள்ள கடந்து போகும். கடைக்கு போயிருக்கீங்கன்னா நடந்து போயிருப்பீங்க. கடையில பொருள் இருக்கும். வழியில தெரு இருக்கும். நெடுக்க வீடுகள் இருக்கும். இது எல்லாம் பொருள்கள். இது வழியா தான் போவீங்க நீங்க. எதையுமே பார்க்காம நேரா கடைக்கு போயிறது. வழியில இந்த பக்கம், அந்த பக்கம் ஏதாவது அடிபட்டு கிடந்தா கூட பார்க்கறதில்ல. போயிறது. நேரா போயிட்டு உள்ள போய் டக்குனு பொருள வாங்குறது. அடுத்த வினாடி நேரா அம்பு மாரி வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிடுறது. இதுவும் அனுபவம் தான். இதுவும் விருப்பம் தான். ஆனா இந்த விருப்பம் உங்களுக்கு இன்பத்தை கொண்டு வராது. அப்போ ஒரு என்னைக்கு தான் ஒரு கடைக்கு போறதுக்கு 1/2 மணி நேரமா எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே போ முடியுமா? அப்படி போயிட்டு வந்தா அவன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேருவானா? அவன் வாங்குன பொருளோட வர்றது எப்ப? அந்த பொருள அனுபவிக்கிறது எப்ப? காப்பி போடுறது எப்ப? டீ குடிக்கிறது எப்ப? சாமான் வாங்கிட்டு வர்றது எப்ப? சமையல் ஆவுறது எப்ப? அப்படி எடுக்கக்கூடாது இதுக்கு பொருள. விரும்பும் வரை என்றால் பதட்டம் இல்லாமலும் அமைதியாகவும் வாழுகின்ற ஒவ்வொரு வினாடியையும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். அப்படியே இல்ல இரவுல ஓய்வா உட்கார்ந்தாவது நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைக்க வேண்டும். இத நான் பல தடவை அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கையை கட்டமைக்கிறது. நானும் உங்கள எண்ணங்களுக்குள்ள தான் கொண்டுட்டு போக விரும்புறேன். இந்த எண்ணங்கள் உங்களை ஆளுகின்றது. உண்மையில் மனிதன் எண்ணங்களின் குவியலாக இருக்கிறான். ஆனால் இந்த எண்ணங்கள் பொருளை சார்ந்து வருகிறது. பொருள் இல்லாமல் தனித்த எண்ணங்கள் வாழ்வதில்லை. காலையில எந்திரிச்சதும் பல்லு விளக்கணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். காலையில எழுந்திரிக்கிறோம். பாத்ரூம் போயிட்டு பல்ல விளக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு எண்ணம் தான். ஆனா அந்த எண்ணம் உடம்புங்கிற பொருள ஆளுது. நீங்க போறீங்க. அடுத்தது பேஸ்ட்டு, அடுத்தது பிரஷ்ஷு, அடுத்தது பாத்ரூமு, அப்புறம் பிரஷ் பண்றீங்க. பல்லு விளக்கி முடிச்சாச்சு, வாய் கொப்பளிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? காப்பி குடிக்கணும். அடுத்த எண்ணம் வந்துட்டு, அந்த எண்ணம் வேலைய முடிச்சுட்டு போயிட்டு, அது பொருளை ஆண்டு விட்டு போய்விட்டது. உடல், பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, பாத்ரூமு, தண்ணி முடிஞ்சுச்சு. அடுத்த எண்ணம் வந்துருச்சா? அது அப்புறம் திருப்பி கிச்சனுக்கு போகும். காப்பி போடும். காப்பி. அடுத்து திருப்பி பொருள்கள் ஆளுமைக்கு வந்திருக்கின்றன. இப்போ வாழ்நாள் முழுவதும் விரும்பு வரை வாழ்வது என்பது பொருள்களை சார்ந்தே வருகிறது. இது முழுசும் உங்களுக்கு புது தலைப்பு. இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கோணம். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பொருள்களை சார்ந்தே பேரண்டம் இயங்குகிறது. துகள்கள் இல்லாத வெற்று பேரண்டத்தை நீங்கள் கற்பனையில் கொண்டு வருவதற்கில்லை. வெற்றி என்பது ஒன்றுமற்றது. ஒன்றுமற்றது என்பது பொருள்கள் இல்லாவிட்டால் அறியவே முடியாமல் போய்விடும். மௌனம், நிர்முடம், யான் எனது என்னும் பேதம் தோற்றாது அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லலாம். யான் எனது என்னும் பேதம் தோற்றாது. பேரண்டத்துல எவ்வளவு ஒளிக்கோள்கள் இருக்குது, ஒளி இல்லாத கோள்கள் இருக்குது. அவ்வளவு கோள்களுக்கு இடையில பூமியும் ஒரு கோள், சூரிய குடும்பத்துல. அதுல நம்ம பூமியினுடைய கால புத்தகத்துல 2024 நவம்பர் மாசம் 9ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நம்ம எல்லாம் ஒரு கூட்டமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்படிதான் இதை சரியா சொல்லணும்னா அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா சொல்லணும். பேரண்டத்துல சூரிய குடும்பத்துல பூமிக்கோளின் மீது எழுதப்பட்டிருக்கின்ற கால புத்தகத்தில் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 9ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே பொருள் பாருங்க. காலம் இல்ல இது. பேராண்டங்கிறது காலம். 2024 ஆண்டுல என்னென்னமோ நடந்திருக்கும் இந்த பூமியில. அந்த நிகழ்வுகள் இந்த பூமியின் மீது எழுதப்படுகிறது. இது எல்லாமே காலம். காலம் கடந்த நிகழ்வுகளை நம்ம எல்லாரும் உடம்போட உட்காந்து பேசி, இந்த உடம்பு இல்லாம நம்ம மாய தோற்றத்துல மௌனத்துல பேச முடியுமா? மௌனத்துல இயங்க முடியுமா? அது உங்களுக்கு இன்பத்தை கொண்டு வருமா? பொருள்கள் இன்பத்தை உருவாக்குகின்றன. இதனாலதான் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவாமே அப்படிம்பாங்க. பொற்சபைம்பாங்க. ஆனந்த நடன சபைம்பாங்க. சபைங்கிறது ஒரு வடிவம், ஒரு பொருள், இயங்குகின்ற ஒரு இடம், இடத்தை குறிக்குது.
சரியா? அதனால விருப்பம் ஒவ்வொரு நாளும் நம்ம சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஆனந்த யோகம்ங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி உங்கள கொண்டு போகும். நீங்க மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளையும் மிக சரியா செய்யணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய வேலையும் உங்கள விட்டு போயிரும். வாழ்நாள் முழுவதும் மனசு நிறைவாவும், அமைதியாவும் இருக்கும். பதட்டமே வராது. பயம் வராது. எதையும் தொலைக்க மாட்டோம். தொலைக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். தொலைக்கிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில இருந்து காணா போயிரும். ஒரு வேலை செஞ்சாலும் நிம்மதியாவும், நிறைவாவும் செய்வோம். யார பார்த்தாலும் அமைதியா அவங்கள பார்ப்போம். ஏன்னா அவனுக்கே பயம் வந்துரும். இந்த ஆளு எப்படி இவ்வளோ அமைதியா இருக்காரு? எவ்வளோ சீக்கிரமா ரிலாக்ஸ் ஆயிடுறாரு? எப்படி பாதிப்பு இல்லாம இருக்காரு? ஏன்னா ஒவ்வொரு வேலையையும் மிக சரியாகவும், அமைதியாகவும், பொறுப்பாகவும் செய்யவும், மீண்டும் அதை சரியாக செய்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளவும், பொருள்களை ஆளுமைக்கு கொண்டு வரவும் நாம் கற்றுக்கொண்டு விட்டால் மிகச்சரியாக இருக்கும். சரிங்களா? இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க விரும்புவரை வாழ்தல் என்றால், பொருள்கள், காலம், நாம் இவற்றை மிக சரியாக வடிவமைக்கவும், இயக்கவும், இயக்கிய பின்பு அவற்றை குறித்து சிந்திக்கவும். இந்த எண்ணம் நம்ம பொருள்கள்ல வரணும். எண்ணத்த நம்ப ஆள ஆரம்பிக்கணும். எண்ணம் நம்மள ஆண்டுட்டு ஓடக்கூடாது. இப்ப சொன்னேன்ல, கடைக்கு இங்கேருந்து போனேன், அங்கேருந்து வந்தேன். முடிஞ்சுச்சு. அத பத்தி நினைக்கிறதே இல்ல. அப்போ எண்ணம் நம்மள ஆண்டுருக்கு. நம்ம எண்ணத்த ஆளவே இல்ல. நான் சரியா செஞ்சேனா? பத்திரமா போயிட்டு வந்தேனா? ஏன் அவ்வளவு பதட்டத்துல போனேன்? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எண்ணத்த ஆள்றீங்கன்னு அர்த்தம். எண்ணத்த எப்ப நீங்க ஆள ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதாங்க வானம் வசப்படும். உங்கள் வாழ்க்கை வசப்படும். பொருள்கள் உங்களுக்கு அடிமையாகும். நீங்கள் பொருள்களுக்கு அடிமையாக மாட்டீர்கள். பொருளை சரியா கையாள்றவனுக்கு பொருள் அடிமையா இருக்குமா? இருக்காதா? இருக்கும்ல. உடம்ப க உடம்ப எப்படி வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். நித்திய உடல் பாதுகாப்பு முறை. உங்க பாத்ரூம எப்படி வைக்கணும்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களோட கலந்து வாழணும். உங்களோடு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நிறைவின் உச்சத்தை தொட வேண்டும் அப்படின்னு விரும்புற ஆள். வாழணும். அதுக்கு அப்படி இல்லாட்டினா ஏங்க பொறக்கணும்? அந்த கேள்விய வைப்போம் நான். கடன்காரனா இருக்கோம், கடன்காரனா இல்லாம இருக்கோம். அதுல கூட ஒழுக்கம் இருக்கு. நேர்மை இருக்கு. அப்பா என்னால முடியறப்ப குடுக்குறேன். நிச்சயமா குடுத்துருவேன். பொய் நம்பிக்கையே கிடையாது. உண்மையிலேயே உன்னை நான் ஏமாற்ற வேண்டும் நினைக்கவில்லை. உன்னை நான் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ விரும்பும் வரை நான் கொடுக்கிறேன். ஆனால் நான் முதலில் பணத்தை தேட வேண்டும். நான் கடன்காரனா ஏன் ஆனேங்கிறத அப்புறம் வச்சுக்கிறேன். இதே போல நோயாளி. உண்மையில் நான் நோயாளி தான். ஆனா என்னுடைய நோயை மிக ஒழுங்காக, சரியாக சீரமைக்க விரும்புகிறேன். அந்த பாதை சரியானதா என்று தேர்ந்தெடுக்கிறேன். ஆமா, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். அந்த வீடு கட்டுறதுக்கான காலம் வேணும், பணம் வேணும். நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக நான் பதட்டப்படல. தாறுமாறான வழிகளில் பணத்தை தேடவில்லை. அல்லது கட்டிக்கொண்டு வீட்டை கட்டிய பிறகு சிக்கிக்கொள்ளும் ஒரு இடத்தில் நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் வீடு கட்டுவதை நான் விரும்பவில்லை. இதெல்லாம் நீங்க செய்யற வேலைய ரொம்ப மேல தூக்கி நிறுத்தும். சொல்றது புரியுதா? அப்போ உங்களுக்கு நிதானம் கிடைக்கும். ஒழுங்கு கிடைக்கும். எப்படி அந்த வேலையை கையாள்றதுன்னு தெரியும். அப்போ பொருள்களை நாம் ஆள ஆரம்பிக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை நாம் ஆள ஆரம்பிக்கிறோம். எண்ணங்களை ஆளாத வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியாது. எண்ணம் உங்கள ஆளுதுன்னா ஜெயிக்க முடியாதுங்க. நீங்க எண்ணத்த ஆள ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஜெயிக்கணும். முதல்ல எண்ணத்த திருப்பி கேட்க தெரியணுங்க நம்மளுக்கு. இந்த இடத்துல நெறைய பேர் அடி வாங்கிருவாங்க. உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற ஆசான்கள் எப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா, நெறைய ஆசான்கள்ல இருந்து நான் விலகி இருக்கிறேன். சில பேர விட்டு நான் விலகுனதே இல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். திருவள்ளுவர்ட்ட கேள்வி கேட்பேன், ராமலிங்கத்திட்ட கேள்வி கேட்பேன், திருமூலர்ட்ட கேள்வி கேட்பேன். பல சித்தர்கள்ட்ட நான் தகராறு பண்ணியிருக்கேன். எழுத்துக்களோடயே. நிச்சயமா நீ கையால எழுதியிருக்க. நீ உயிரோட இருந்திருக்க. நீ எனக்கு பதில் சொல்லு. நீ ஆவியா சொல்லுவியோ, எழுத்து வழியா சொல்லுவியோ? எனக்கு இதுக்கு விடை தெரியணும். எல்லாரும் சொன்னது சரியா? நாங்க விரும்பும் வரை வாழ்வது என்றாலே அது காலத்தை குறிக்கிறதா? உடலை குறிக்கிறதா? பொருள்களை குறிக்கிறதா? பொருள்களை கையாள்வதை குறிக்கிறதா? என்னுடைய எண்ணங்களை குறிக்கிறதா? அப்படின்னு யோசிச்சேன். அதுக்காக தான் இந்த உரையாடல். உங்கள குழப்பியிருக்கேனா, சந்தோஷப்படுத்தியிருக்கேனான்னு தெரியல.